அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். புதிய கல்வித் திட்டத்தின் கீழ் வழமையான தவணை பரீட்சைகளுக்கு பதிலாக ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் கற்றலில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது, இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது எப்படி தொடர்புபடுகின்றது போன்ற முழுமையான தகவல்களை எளிமையாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை பார்வையிட எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ரூப்ரிக் அசஸ்மெண்ட் என்றால் என்ன? ரூப்ரிக் அசஸ்மெண்ட் என்பது மாணவர்களின் செயற்திறனை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யும் ஒரு முறையாகும். அதாவது, ஒரு மாணவனை எழுத்து பரீட்சை ஒன்றின் மூலம் அவன் பெற்றுக்கொண்ட புள்ளி அடிப்படையில் மட்டும் அவனை மதிப்பிடாமல், அவன் பாட விடயங்களை எவ்வளவு விளங்கியிருக்கின்றான், அவன் விளங்கியதை எப்படி எழுதி காட்டுகின்றான், அதற்காக அவன் எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றான் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அவனை மதிப்பிடுகின்ற ஒரு முறைதான் ரூப்ரிக் மதிப்பீட்டு முறையாகும். ஏன் இந்த ரூப்ரிக் முறை கொண்டு வரப்பட்டது? இதுவரை கல்வி முறை எப்படி இருந்தது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். மாணவர்கள் கற்பது வேறு, பரீட்சையில் வினவப்படுவது வேறு. எவ்வளவோ விடயங்களை மாணவர்கள் கற்றுச் சென்றாலும் அங்கு பரீட்சையின் போது மாணவர்களால் எழுத முடியாமல் போகும் நிலையும் காணப்படுகின்றது. சில வேளைகளில் மாணவர்கள் மனப்பாடம் செய்து விடை எழுதுவார்கள், சித்தி அடைவார்கள். ஆனால் அந்த மனப்பாடம் செய்த விடயம் என்னவென்று சித்தியடைந்த மாணவர்களே விளங்கி இருக்க மாட்டார்கள். விளக்கமின்றியே அதனை மனப்பாடம் செய்து விடையும் எழுதியிருப்பார்கள். அதை வாழ்க்கையில் எந்த இடத்திலும் பயன்படுத்தவும் மாட்டார்கள். கல்வி கற்றால் சிறப்பு என்பார்கள், ஆனால் அந்த கல்வி வாழ்க்கைக்கு உதவுவதே இல்லை. இந்த நிலையை மாற்றியமைப்பதற்காகவே ரூப்ரிக் மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரூப்ரிக் மதிப்பீட்டில் மாணவன் என்ன தெரிந்து கொண்டான், அவன் எதனை கற்றுக்கொண்டான், அவனுக்கு கற்றுக்கொண்டதை பயன்படுத்த தெரிகிறதா, அவன் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றானா போன்ற அனைத்து விடயங்களும் மதிப்பீடு செய்யப்படும். பழைய முறையில் விடை சரியாக இருந்தால் புள்ளி கிடைக்கும். ஆனால் ரூப்ரிக் முறையில் பதில் எப்படி எழுதப்பட்டுள்ளது, அது எப்படி விளக்கப்பட்டுள்ளது, அது எப்படி அணுகப்பட்டுள்ளது போன்ற அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு விடயத்தை மாத்திரம் கருத்திற்கொண்டு அங்கு மதிப்பீடு நடைபெறாது. பல நியதிகளின் அடிப்படையில் மதிப்பீடு நடைபெறும். ரூப்ரிக் அசஸ்மெண்டில் 3 முக்கிய விடயங்கள் உள்ளடங்கியிருக்கும்: கிரைட்டேரியா, லெவல், மார்க்ஸ் அல்லது கிரேட். முதலாவது கிரைட்டேரியா, அதாவது நியதிகள். எதை மதிப்பிடப் போகின்றோம் என்று அதற்கான கிரைட்டேரியா ஆசிரியர்களிடம் இருக்கும். மாணவர்களுக்கும் பரீட்சைக்கு முன்னரே கிரைட்டேரியா வழங்கப்படும். அதற்கேற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். இரண்டாவது லெவல், அதாவது நிலைகள், சித்தி மட்டங்கள். உதாரணமாக, மாணவர்கள் பெற்றிருக்கும் திறனுக்கேற்ப மிகச்சிறப்பு, சிறப்பு, நல்லது, சாதாரணம், மேலும் மேம்படுத்த வேண்டும் போன்ற நிலைகள் வழங்கப்படும். இந்த நிலைகளிலிருந்து மாணவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோன்று எந்த விடயத்தில் மாணவர்கள் குறைவான அடைவை பெற்றிருக்கின்றார்களோ அந்த விடயத்தில் மாத்திரம் விருத்தி செய்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் முடியும். இது பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது விடயம் மார்க்ஸ் அல்லது கிரேட். ஒவ்வொரு நிலைக்கும் தெளிவான விளக்கம் வழங்கப்படும் வகையில் அதற்கான தரங்கள் ABCD என தரங்கள் வழங்கப்பட்டிருக்கும். இது பிள்ளைகளும் பெற்றோர்களும் இலகுவாக அதனை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மாணவர்களின் நிலைகளை அடையாளம் காண்பதற்காக கிரேட் பாயிண்ட் வேல்யூ GPV, அதே போன்று கிரேட் பாயிண்ட் எவரேஜ் அதாவது GPA போன்ற விளக்கங்கள் காணப்படும். இந்த ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறையில் மாணவர்கள் எவ்வாறு மதிப்பிடப்படுவார்கள் என்று நோக்கினால், ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறையில் மாணவர்களை மதிப்பிடுவதுதான் மிகவும் பிரதான விடயமாக காணப்படும். ரூப்ரிக் முறையில் மாணவர்களுக்கு முன்கூட்டியே எந்த விடயங்களில் மதிப்பீடு நடைபெறும், எந்த அடிப்படையில் மாணவர்கள் மதிப்பிடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுவிடும். எனவே மாணவர்கள் பயமின்றி, குழப்பமின்றி குறித்த விடயத்தில் தனது ஆற்றலை வெளிக்காட்டும் இலக்கில் அனைத்து மாணவர்களும் திறன்களை விருத்தி செய்வார்கள். உதாரணமாக, மாணவர் ஒருவர் எலக்ட்ரிக் பெல் ஒன்று செய்கிறார். அதற்கு மின்சாரத்தை வழங்கும் போது பெல் இயங்குகின்றது என்றால் அதற்கு முழு புள்ளியும் மாணவருக்கு வழங்கப்படும். இன்னொரு மாணவர் அதே எலக்ட்ரிக் பெல்லை செய்திருக்கின்றார், ஆனால் மின்சாரம் வழங்கும் போது அது இயங்கவில்லை. இந்த மாணவருக்கு அந்த எலக்ட்ரிக் பெல்லை முறையாக வடிவமைத்ததற்கான புள்ளி வழங்கப்படும். அது இயங்காவிட்டாலும் மாணவர் அதனை முறையாக செய்வதற்கான அறிவை பெற்றிருக்கின்றார்.
வேலை செய்வதற்கான காரணம் வேறாக இருக்கலாம். எனவே மாணவர் அதனை செய்து முடித்ததற்கான அந்த முயற்சிக்காகவும் அதனை சரியாக வடிவமைத்ததற்குமாக மாணவர்களுக்கு புள்ளி வழங்கப்படும். பின்னர் அது ஏன் இயங்கவில்லை என்பதை அறிந்து அதனை இயங்க வைப்பதற்கான குறைபாட்டினை நிவர்த்தி செய்வதற்கு மாணவருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும். எனவே அது இயங்கவில்லை என மாணவர்களின் திறமை தட்டி கழிக்கப்படாது. மாணவர்களுக்கு அதற்காக ஒரு புள்ளி வழங்குவதன் மூலம் மாணவர்கள் உற்சாகம் அடைவார்கள். இங்கு அந்த எலக்ட்ரிக் பெல்லை வடிவமைத்ததற்கு ஒரு புள்ளி, அது இயங்குவதற்கு வேறு ஒரு புள்ளி வழங்கப்படும். எனவே வடிவமைத்ததற்கான புள்ளியும் இயங்குவதற்கான புள்ளியும் காணப்படுவதால் மாணவர்களின் திறன்களுக்கு ஏற்ப அந்த புள்ளிகள் பகிரப்படும். இன்னொரு உதாரணத்தை கூறுகின்றேன். கணித பாடத்தில் ஒரு வினாவிற்கு ஒரு மாணவன் விடையளித்து இருக்கின்றான். ரூப்ரிக் முறையில் மதிப்பிடுகின்ற போது அந்த விடை சரியாக இருந்தால் அதற்கான புள்ளி வழங்கப்படும். சிலவேளை அந்த விடை பிழையாயிருப்பினும் அந்த விடையை காண்பதற்கு மாணவர் பயன்படுத்திய செய்முறை சரியாக இருந்தால், அதாவது அந்த விடையை பெறுவதற்கான ஒவ்வொரு படிமுறையும் சரியாக செய்திருக்கின்றார் என்றால் அந்த படிமுறைக்கான புள்ளி வழங்கப்படும். படிமுறைக்கான புள்ளி வேறாக வழங்கப்படும், விடை சரியாக கண்டதற்கான புள்ளி வேறாக வழங்கப்படும். எனவே இந்த ரூப்ரிக் முறை மாணவர்கள் சரியாக விடை அளித்தாலும் பிழையாக விடை அளித்தாலும் மாணவர்களின் பிழையை சுட்டிக்காட்டி அதனை திருத்தி மாணவர்களின் திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு உற்சாகத்தை வழங்கும் ஒரு முறையாகவே இந்த ரூப்ரிக் முறை காணப்படும். நியதிகள் அடிப்படையில் எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்படும் என்று ஒரு உதாரணம் காட்டுகின்றேன் பாருங்கள். உடற்கல்வி பாடத்திற்கான ஒரு கணிப்பீடும் மதிப்பீடும் அடங்கிய அட்டவணை ஒன்று இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முதலாவது நியதி உள்ளக கிராமிய விளையாட்டுக்களை உதாரணங்களுடன் முன்வைத்தல். அப்போ மாணவர் இந்த கிராமிய விளையாட்டுக்களை உதாரணங்களுடன் முன்வைக்கணும். அதில் 4 உதாரணங்களை முன்வைத்தால் 10 புள்ளி. அதே போன்று 3 உதாரணங்களை மாணவர் முன்வைத்தால் அவருக்கு 8 புள்ளி. 2 உதாரணங்கள் தான் முன்வைக்கிறார்னு சொன்னால் அதுக்கு 5 புள்ளி. ஒரு உதாரணம் தான் முன்வைக்கிறார்னு சொன்னால் அவருக்கு 3 புள்ளி. ஒன்றுமே முன்வைக்கலன்னு சொன்னால் அவருக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. எனவே இங்கு 4 உதாரணங்களும் கூறினால் மிக நன்று, 3 உதாரணம் கூறினால் நன்று, 2 உதாரணம் கூறினால் சாதாரணம், 1 கூறினால் அல்லது ஒன்றுமே கூறவில்லை என்றால் அது விருத்தி அடைய வேண்டும். இவ்வாறு மாணவர் கூறும் உதாரணங்களுக்கு ஏற்ப முதலாவது நியதிக்கான புள்ளி வழங்கப்படும். இந்த முதலாவது நியதி என்பதை முதலாவது வினா என்பது போன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதே போன்று இதில் உள்ள 3வது நியதியை பாருங்கள். விளையாட்டில் மாணவர் ஆர்வத்துடன் ஈடுபடுதல். மாணவர் ஆர்வத்துடன் ஈடுபட்டால் அதற்கு புள்ளிகள் பாருங்க. எப்பொழுதும் நேரடியான பங்களிப்பினை வழங்குவார், ஏனையோர்களை உற்சாகப்படுத்துவார் என்றால் அவருக்கு அதற்கான புள்ளி 30 புள்ளி. அப்போ முதலாவது எப்பொழுதுமே நடைபெறும். 2வது அநேகமான சந்தர்ப்பங்களில் நேரடியான பங்களிப்பினை வழங்குவார், அதேபோல் ஏனையோரையும் உற்சாகப்படுத்தினால் அவருக்கு 20 புள்ளி. சில சந்தர்ப்பங்களில் நேரடியான பங்களிப்பினை வழங்குவார், ஏனையோர்களை உற்சாகப்படுத்துவார் என்றால் 10 புள்ளி. பங்கு பற்றுவதை காட்சிப்படுத்துவார், ஆனால் ஆர்வம் காற்றலன்னு சொன்னால் அவருக்கு 7 புள்ளி. எனவே மாணவர்கள ஆர்வம் அதில் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி பார்த்து அதற்கான புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு ஒரே விடயத்தில் பல நியதிகள் காணப்படும். அந்த ஒவ்வொரு நியதிக்கும் மாணவர்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பினை செலுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டுகின்றார்கள் என்பது தொடர்பாக ஒவ்வொரு நியதியிலும் கூட புள்ளிகள் மாறுபட்டு வழங்கப்படும். ஒரு செயற்பாட்டிற்கு 4, 5 என அல்லது 5க்கு மேற்பட்ட நியதிகள் காணப்படும். எனவே நியதிகளாக வகுத்திருப்பதால் மாணவர்களின் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் மாணவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இவ்வாறே ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறையில் மாணவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறையினால் மாணவர்களுக்கு என்ன நன்மை என்று பார்த்தால், மதிப்பீடுகளின் போது எந்த விடயங்களில் மதிப்பீடு நடைபெறப் போகின்றது என்று மாணவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருப்பதால் மாணவர்களுக்கு பரீட்சை தொடர்பாக மன அழுத்தங்கள் குறைவடையும், அவர்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புள்ளிகளை விட விளங்கிக் கொள்வதே அவசியம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே பரீட்சை மையத்திற்கு அப்பால் மாணவர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதிலே அதிக கவனம் செலுத்துவார்கள். அதேபோல் மதிப்பீட்டிற்கான கிரைட்டேரியா நியதிகள் வழங்கப்படுவதால் அங்கு புள்ளிகள் குறைவடைகின்ற போது எந்த கிரைட்டேரியாவில், அதாவது எந்த விடயத்தில் புள்ளிகள் குறைவடைந்துள்ளது என மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த விடயத்தில் மட்டும் மீண்டும் திறன்களை விருத்தி செய்வதற்கு மாணவர்கள் முயற்சி செய்ய முடியும். எனவே விடுபடுகின்ற திறன்களை மாணவர்கள் அடையாளம் கண்டு அதனை மேலும் விருத்தி செய்து முழுமையான திறன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரூப்ரிக் முறை உதவியாக இருக்கும். அதேபோல் ஒரு மொடியூல் நிறைவடையும் போது அதற்கான மதிப்பீடும் நிறைவடைவதால் மீண்டும் மீண்டும் மொத்தமாக படிக்க வேண்டிய, அதாவது மனப்பாடம் செய்ய வேண்டிய தேவை இல்லை.
ஒரு மொடியில் முடிந்தால் அதன் பரீட்சையும் அத்தோடு நிறைவடைந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பீட்டை நிறைவு செய்வார்கள். ஒவ்வொரு மொடியிலும் நிறைவடையும் போதோ அதற்கான மதிப்பீடுகளும் நிறைவடைந்திருக்கும். அதற்கான திறன்களையும் மாணவர்கள் அடைந்திருப்பார்கள். ஒரு மொடியூலில் வினவப்பட்ட வினா இரண்டாவது மொடியூலில் வரப்போவதில்லை. முதலாம் தவணையில் வந்தது இரண்டாம் தவணையிலும், இரண்டாம் தவணையில் வந்தது மூன்றாம் தவணையிலும் என வருடம் முழுவதும் படித்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக அந்த வினாக்களில் கேட்கப் போவதில்லை. எனவே மாணவர்களுக்கு சிறிய சிறிய விடயங்கள் ஊடாக மெல்ல மெல்ல திறன்கள் வளர்க்கப்படும். இந்த ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறையினால் ஆசிரியர்களுக்கு என்ன நன்மை என்று பார்த்தால், ஆசிரியர்களுக்கு மதிப்பீடு பற்றிய தெளிவு இருக்கும். அதற்கான நியதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அனைத்து மாணவர்களையும் ஒரே விதமாக மதிப்பிட முடியும். மாணவர்களின் திறன் வேறுபாட்டிற்கேற்ப புள்ளிகள் வழங்கப்படும். மாணவர்களின் பலவீனங்களை சரியாக இனங்காண முடியும். எந்த விடயத்தில் மாணவர் பின்னடைவாக உள்ளார் என்பது நியதிகள் மூலம் இனங்காணப்படும். அந்த விடயத்தை ஆசிரியர் மாணவர்களுக்கு மேம்படுத்த உதவுவார். அதேபோல் ஒரு பிள்ளை ஏன் ஒரு பரீட்சையில் குறைவாக புள்ளி எடுக்கின்றது என பெற்றோர்கள் வினவும் போது, உங்களது பிள்ளை இந்த விடயத்தில் தான் தவறு விட்டிருக்கின்றது, இந்த விடயத்தில் தான் உங்களோட பிள்ளைக்கு திறன் போதாமல் இருக்கின்றது என்று அந்த மாணவர் குறைவாக புள்ளி பெற்றதற்கான காரணத்தை மிகவும் சிறப்பாக எடுத்து கூற முடியும். இந்த ரூப்ரிக் முறையில் பெற்றோருக்கு என்ன நன்மைகள் என்று பார்த்தால், பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளை ஏன் குறைவாக புள்ளி எடுத்துள்ளான் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பிள்ளை இந்த விடயத்தில் தான் குறைவாக உள்ளான் என்பது பெற்றோருக்கு இலகுவாக விளங்கும். அதற்கான முயற்சிகளையும் பெற்றோர்கள் முன்னெடுக்க முடியும். எழுத்து பரீட்சைக்கு உதவுவதை விட திறன் விருத்திக்கு உதவுவது பெற்றோருக்கும் இலகுவான ஒரு செயற்பாடாகும். பெற்றோர் புள்ளிகளை மட்டும் பார்க்காமல் பிள்ளையின் முயற்சிகளையும் அறிந்து கொள்வார்கள். எனவே பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் தட்டி கொடுத்து ஆதரவு வழங்கும் பெற்றோர்களை காண முடியும். ரூப்ரிக் அசஸ்மெண்ட் பற்றி பலரிடமும் பல சந்தேகங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக, இந்த ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறை மாணவர்களையும் ஆசிரியர்களையும் குழப்பமடைய செய்யுமா எனும் ஒரு சந்தேகம். உண்மையிலே அவ்வாறில்லை. சரியான விளக்கத்தினை ஒரு முறை கொடுத்தாலே போதும், அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். முதலாவது மதிப்பீடு நிறைவடையும் போது அனைவரும் தெளிவடைந்து கொள்வார்கள். இது புதிதாக இருப்பதால் தான் நமக்கு அதனை ஏற்றுக்கொள்வதில் சிரமம் உள்ளதே தவிர, இதற்கு முன்னர் இருந்ததை விட இது மிகவும் வினைத்திறனானது. இது மாணவர் பற்றிய முழுமையான விளக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு முறையாகும். எனவே இதில் குழப்பமடைய வேண்டிய தேவை இல்லை, குழப்பமடைய மாட்டார்கள். இன்னும் சிலர் பழைய முறையை விட ரூப்ரிக் முறையில் மாணவர்களின் புள்ளிகள் குறைவடையுமா என்று கேட்கின்றார்கள். உண்மையில் அவ்வாறில்லை. இங்கு ஒரு விடயத்தை மதிப்பீடு செய்யும் போது அதற்கான பல நியதிகள் காணப்படும். அதில் ஏதாவது ஒன்றில் மாணவர் குறைந்திருந்தாலும் ஏனைய நியதிகளில் மாணவர்கள் தங்களது திறன்களை காட்டுவதன் மூலம் அதற்கான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மாணவர்கள் இங்கு குறைவான புள்ளிகளை பெறுவது மிகவும் அரிதாகவே காணப்படும். குறைவான புள்ளிகளை பெறவே மாட்டார்கள் என்று கூட சொல்ல முடியும். இன்னும் சிலர் இந்த மதிப்பீட்டு முறை நியாயமாக இருக்குமா என்று கேட்கின்றார்கள். பிராக்டிக்கல் செயற்பாடுகளுக்கு புள்ளிகள் வழங்குவதால் ஆசிரியர்கள் நியாயமற்ற முறையில் பக்கச்சார்பாக நடந்து கொள்ளலாமே எனும் அச்சம் அனைவருக்கும் உள்ளது. ஆனால் உண்மையில் ஆசிரியர்கள் விரும்பினால் கூட அவ்வாறு பக்கச்சார்பாக மதிப்பீட்டு புள்ளி வழங்க முடியாது. அதுதான் ரூப்ரிக் முறையின் பிரதான பலம் என்று சொல்லலாம். ரூப்ரிக் முறையில் உள்ள மிகவும் சிறப்பான அம்சம் என்னவென்று நீங்கள் கேட்டால், அதுதான் இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு செயற்பாடுகளில் கூட பக்கச்சார்பின்றி புள்ளிகளை வழங்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறை. எனவே ஆசிரியர்கள் பக்கச்சார்பாக நடந்து கொள்ளவே முடியாது. வழங்கப்பட்டுள்ள கிரைட்டேரியாவை மீறி ஆசிரியர்கள் செயற்பட முடியாது என்பதே உண்மை. இது பழக்கத்திற்கு வரும்போதுதான் அனைவரும் இதனை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இதிலுள்ள இன்னொரு சந்தேகம் என்னவென்றால், ரூப்ரிக் முறை எல்லா பாடங்களுக்கும் பொருந்துமா? ஆம், ரூப்ரிக் முறை எல்லா பாடங்களுக்கும் பொருந்தும். கணிதம், விஞ்ஞானம் போன்ற ஆய்வு பாடங்களாக இருக்கட்டும், மொழி பாடங்கள், கலைப்பாடங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பாடத்திற்கும் மிக பொருத்தமான ஒரு முறைதான் இந்த ரூப்ரிக் முறை. எனவே ரூப்ரிக் அசஸ்மெண்ட் என்பது வெறுமனே புள்ளி மதிப்பீடு மட்டுமல்ல. இது ஏட்டுக்கல்வியிலிருந்து மாறுபட்ட மாணவர்களின் திறன்களை வளர்க்க உதவுகின்ற ஒரு முறையாகும். ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறை பல நாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருவதோடு பல்வேறுபட்ட திறன் மட்டங்களை கொண்ட மாணவர்களை வெவ்வேறு நியதிகளை கொண்டு அவர்களது திறன்களை அடையாளம் கண்டு மதிப்பீடு செய்யும் ஒரு சிறந்த மதிப்பீட்டு முறையே ரூப்ரிக் அசஸ்மெண்ட் முறையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை, சந்தேகங்களை கொமெண்டில் பதிவிடுங்கள்.